सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அழகாக தோன்றும் ஒரு கருநாகம் கண்டேன். அநியாயம் செய்பவர்க்கும் மரியாதை கண்டேன். சதிகார கூட்டம் ஒன்று சபையேற கண்டேன். தவறென்று என்னை சொல்லும் பரிதாபம் கண்டேன். கொள்ளையடிப்போன் வள்ளலை போலே, கோவிலை இடிப்போன் சாமியை போலே வாழ்கின்றான். யோக்கியன் போலே ஊரை ஏய்ப்பவன் உத்தமல் போலே காண்கின்றான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். சட்டத்தின் பின்னால் நின்று சரிராடும் கூட்டம், தலைமாறி ஆடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம். இப்போது புரியாது, எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது, நாணய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள்.
உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. மயங்க வைத்த கன்னியர்க்கு மணமுடிக்க இதயமில்லை, மயங்க வைத்த கன்னியர்க்கு மணமுடிக்க இதயமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்னடி பாப்பா சௌக்கியமா, கண்ணியிலே உள்ள சுகம் என்ன சொல்லடியே, என்னடி பாப்பா சௌக்கியமா, கண்ணியிலே உள்ள சுகம் என்ன சொல்லடியே. சுகத்தை கண்களில் கூரடியே, கருத்த கூந்தலில் மேனியை மூடி கரையில் ஏறடியே, நீரினில் ஆடிடும் பூவினை காணட்டும் நேருக்கு நேரடியே, நீ ஒரு பெண் பிள்ளை நான் ஒரு ஆண் பிள்ளை, வென்றவர் யாரடியே. என்னடி பாப்பா சௌக்கியமா, கண்ணியிலே உள்ள சுகம் என்ன சொல்லடியே.
தூக்கி கும்பிடு போடடியே புதிய கண்ணனின் கோபியை போலே உடையை கேளடியோ லீலைகள் செய்தவன் சேலையை தந்தால் நான் கொஞ்சம் வேறடியோ நீ ஒரு பெண் பிள்ளை நான் ஒரு ஆண் பிள்ளை வென்றவர் யாரடியோ என்னடி பாப்பா சௌக்கியமா கண்ணீரில் உள்ள சுகம் என்ன சொல்லடியோ ஆதி மனிதன் காதல் புரிந்தான் ஆடி அணிந்தான் நாடு புரிந்தான் ஆதி மனிதன் காதல் புரிந்தான் ஆடி அணிந்தான் நாடு புரிந்தான் பாதி உடலை மூடி மறைத்தான் நீதி உடலே தானே வருமா ஆதி மனிதன் காதல் புரிந்தான் ஆடி அணிந்தான் நாடு புரிந்தான் 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 பாதி உடலை மூடி மறைத்தான் நீதி உடலே தானே வருமா ஆதி மனிதன் காதல் புரிந்தான் ஆடி அணிந்தான் நாடு புரிந்தான் ஆதி மனிதன் காதல் புரிந்தான் ஆடி அணிந்தான் ராதைக்கேற்ற கண்ணனோ சீதைக்கேற்ற ராமனோ கோதைக்கேற்ற கோவலன் யாரோ அழகு கோட்டைக்கேற்ற காவலன் யாரோ ராதைக்கேற்ற கண்ணனோ சீதைக்கேற்ற ராமனோ கோதைக்கேற்ற கோவலன் யாரோ அழகு கோட்டைக்கேற்ற காவலன் யாரோ காதலிப்பவனோ அதில்
அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி எம்மை வெல்லும் அளவு அந்த குமரனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? எவர் கொடுத்த சக்தி அது? எப்படிப்பட்டவன் அவன்? யாராயிருக்கலாம்? அவரையா யாரென்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவர், வேலோடு வந்திருப்பவர், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவர். வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், முகனன்பார், முகனன்பார், சண்முகனன்பார். உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் என்பார். போது நிறுத்து. வார்த்தையிலே அழகு கூட்டி, வர்ணனையிலே ஜாலம் காட்டி, சொல்லலங்காரத்துடன் என்னை பேட்டி காண வந்திருப்பவனே, யார் நீ? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் உன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகுத்தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மையை எடுத்து ஓதுபவனும் கூட. சூரன் மட்டும் பேசட்டும், மற்றவர் வாயடக்கி இருக்கையில் அமரட்டும். சற்று பொருள். இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பார்த்துக் கொள்வாய், நான் பார்த்துக் கொள்வேன். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்று விடு. படிப்பையெல்லாம் கற்றாயே தவிர பண்பை கற்க மறந்து விட்டாய். நீ என்ன செய்வாய் பாவம்? என்று உன் தங்கை அகமுகி கையெழுபட்டு வந்தாலோ அன்றே உன் அறிவும் அழுங்கிவிட்டது. தூதாக வந்தவனை கௌரவித்து ஆசனம் அளித்து அமரச் செய்து பிறகு வந்த செய்தியை கேட்பதை விடுத்து நிற்க வைத்துக் கொண்டே பேசுகிறாயே, இதுதான் நீ கற்ற கலையோ? ஆசனமா உனக்கு நான் கொடுக்கவா? பைத்தியக்காரா! அசுரகுலத்தவர் அவர் மனசவையிலே மாத்தான் எவனுக்கும் ஆசனம் இல்லை என்று அன்றே சாசனம் செய்து விட்டேன். தேவைப்பட்டால் நின்று சொல், இல்லை சென்று விடு. நீ என்ன எனக்கு ஆசனம் கொடுப்பது? சரவண பெருமகன் அருளால் உனக்கு சமமான ஓர் ஆசனத்தை நானே ஏற்படுத்திக் கொண்டு அதில் அமர்ந்து பதில் சொல்வேனே அல்லாது நானாவது நின்றாவது உன்னோடு பேசவாவது. முருகா, உனக்கு சிம்மாசனம், எனக்கும் சிம்மாசனம். அங்கே பணிப்பெண்கள், இங்கேயும் பணிப்பெண்கள். நீ சூரன், நான் வீரன். சரிதானா? வீரபாகு, இம்மாதிரி மந்திரஜால வித்தைகளை கண்டு பயந்து விடுவேன் என்று எண்ணிவிடாதே. மாயை என்பவள் தான் என்னை பெற்றெடுத்த தாய். தெரியுமா உனக்கு? அந்த மாயையை படைத்த பரமன் தான் வந்திருக்கும் வேலவரின் தந்தை. அது புரியுமா உனக்கு? அவன் தந்தை ஈசனிடம்தான் உலகில் எந்த சக்தியாலும் என்னை வெல்லக்கூடாது என்று வரத்தை பெற்றிருக்கிறேன். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றபின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் சிரத்தையே அறுக்க 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை உணர்ந்தாயா நீ? 6 முகமானார் என்ன, 1000 முகம் படைத்தவனானார் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகத்தில் இனி எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. என்னை வெல்லவோ கொல்லவோ குமரன் தேவையில்லை. நானே என் சொல்லினால் சுட்டு விடுவேன். ஆனால் அது வேலவனின் வேலுக்கு பெருமை இல்லையே என மன்னித்தேன். போ. நீயா என்னை வெல்லவா? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை. வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை. ஆனால் என் முருகன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. வீரபாகு, எங்கு வந்திருக்கிறாய்? எந்த இடத்திலிருந்து எதிர்வாதம் செய்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேசு. புரிகிறது. நான் இருப்பதோ வீர மகேந்திரபுரி. உங்களுக்கே இந்த கோபவெறி. அமரர்களை கொண்டு போய் ஐயன் பாதத்தில் சேர்ப்பதே நல்ல நெறி. இல்லையே உங்கள் நாட்டையே பொசுக்கிவிடும் கந்தனின் தீப்பொறி. அப்பதே உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் மறுமொழி பேசாமல் முதலில் நீ ஓடிவிடு. ஓடப்போவது நான் அல்ல, நன்மையை நாடப்போவது நீயும் அல்ல. முடிவாக முருகன் தூது அனுப்பிய உபரத்தை சொல்கிறேன் கேள்.
அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தும் அமரர்களை விடுதலை செய்து ஆறுமுகன் பாதத்திலே வீழ்ந்து ஆறுதலை அடை. இல்லை, இந்த நாட்டுக்கு நீ தலைவன் இல்லை, இனி உனக்கு தலைமுறையும் இல்லை, உன் தலையும் இல்லை. மதிகட்டவனே, என் பலமரியாதை பிதற்றுகிறாய். ஒருவனாக வந்திருப்பதால் நீ உயிர் தப்பினாய். போய் உன் தலைவரிடம் சொல், இந்த ஊருக்குள்ளே வந்து போருக்கு வந்தது தவறு என்று உன் முருகனை என் காலில் விடச் சொல். வேண்டுமென்றால் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பளிக்கிறேன். சூரனே, என்னே உனது தலைகணம். வேண்டாம் இந்த அற்பகுணம். நன்மையை நாடுவதே நல்ல இனம். இதுவே தருணம். ஐயன் பாதத்தில் அடைந்து விடு சரணம். இல்லையே நாளை நிச்சயம் உனக்கு மரணம். மரணம் சரணமும் மரணமும் சூரனுக்கில்லை, உன் சரவணனுக்கென்று சொல். போக்கில் அந்தகனாகி ஆணவத்தின் சிகரமாகி நீதியை நஞ்சாக்கி நெறிமுறையை காற்றிலே பறக்க விட்ட அசுரகுல தலைவனே, நீயும் உன் பரம்பரையும் நிச்சயமாய் வேறவனின் வேலுக்கு இறை. அதுதான் முறை. இதுவே என் முடி உரை. வருகிறேன். என்ன சொன்னாய்? ஒரு தூதாக வந்த என்னை கொல்வது உனக்கு பாவம். அதைவிட தூதாக வந்த நான் உன்னை கொல்வது எனக்கு பாவம். களத்திலே சந்திப்போம். வரட்டுமா? தாய்ப்பால் கொடுத்தாள் பராசக்தி, தனி கருணை தமிழ்ப்பால் கொடுத்தான் தமிழ் முருகன். வாய்ப்பால் யான் பாடும் பழந்தமிழ் பாடத் தொடங்குகிறேன். ஆடுமயில் வேலன் அருள். தந்தைக்கு மந்திரத்தை சாதி பொருளுரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான். தந்தைக்கு
தழுவட்டும்